என்னதான் சிந்து எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு அவதான் காரணம். அவ மட்டும் இல்லனா காயத்ரி இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. காயத்ரிக்கு உயிர் மட்டும் இல்ல, சொல்ல போனா வாழ்க்கையும் அவதான் தேடி கொடுத்திருக்கா. செழியனை கடத்தினது இசக்கிதான்னு அவதான் கண்டுபிடிச்சா. அதனாலதான் இன்னைக்கு செழியனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது சிந்துவை ஒதுக்கி வைக்கிறது எனக்கு நியாயமா படலப்பா. சிந்து பண்ண துரோகத்தை நான் மறக்கல. ஆனா அதே நேரத்துல அவ என் பொண்ணுக்கு செஞ்ச உதவியும் நான் மறக்க மாட்டேன். சிந்துவை நான் மன்னிச்சு மருமகளா ஏத்துக்கலனாலும் அவ என் பொண்ணு கல்யாணத்துல இருக்கணும். சிந்து எங்க இருந்தாலும் நீ அவளை இங்க கூட்டிட்டு வா. காயத்ரி கல்யாணத்துல அவ கண்டிப்பா கலந்துக்கணும்.